மேன் பவர் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டோல்கேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ண போதுன்னா யூஎன் போர்டு ஒன்று, சென்சார் ஒன்று, அப்புறம் ஒரு மோட்டர், அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது எப்படி ரன் ஆகுனா, நம்ம வந்து சப்ளை கொடுக்கும்போது யூஎன் போர்டுக்கு இந்த சென்சாருக்கும் அந்த மோட்டருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். நம்ம இது வழியாக ஏதாவது வண்டி போகும்போது சென்சார் அதை சென்ஸ் பண்ணி அந்த மோட்டரை வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணி காட்டுறோம். ஸோ இதனால் நமக்கு வந்து நிறைய காஸ்ட்டும் கம்மியாகுது. அதே நேரத்தில் மேன் பவர் அதிகமாக தேவைப்படுறதில்ல. டோல்கேட்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல டோல்கேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய செலவு மிச்சமாகும். அதே மாதிரி இதை நம்ம பஸ்ஸை ஃபிட் பண்ணுறது மூலயமா அந்த பிரேக் சென்ஸ் ஆகணும், ஃபோர்ஸ் ஆகணும், ஒரு சவுண்ட் வரும். இதனால் நம்ம வந்து ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம். நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகும்போது பஸ்ஸரோட பீட் சவுண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் சவுண்ட் ஆஃப் ஆகிடும். இது மூலிமா நம்ம ஒரு கவுண்டர் மாதிரி ஃபிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் கேட் ஓப்பன் க்ளோஸ் ஆகிக்கும். நமக்கு வந்து இங்கே மேன் பவரே இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ். நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயத்தை இதை வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம்.